அஸ்ஸபுர், பொறுமையாக இருப்பது. உள்ளத்தினால் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றுதான் நாம் பொறுமையாக இருப்பது. எந்த நேரங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹு தாலா எமக்கு கடமையாக்கிய விடயங்களை நிறைவேற்றும் போது அதை பொறுமையாக இருந்து நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை, அந்த விடயங்களை தவிர்ந்து நடக்கும் போது நாம் அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று பொறுமையாக இருந்து அந்த ஹராமான விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வினால் எமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்களின் போதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் சிலர் இவ்வாறு கஷ்ட துன்பங்கள் ஏற்படும் போது அல்லாஹ்வை திட்டுவது, அதாவது அவருக்கு விருப்பமான மிக நெருக்கமான ஒருவர் மரணித்து விட்டால் அல்லாஹ்வை திட்டுவது, அல்லது மலக்குல் மௌத்தை திட்டுவது, வேறு ஏதும் கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் நான் தொழுதும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் சதக்கா கொடுத்தும் எந்த பிரயோஜனம் இல்லை என்று இவ்வாறு பாவத்தில் வீழ்த்துவிடக்கூடிய வார்த்தைகளை பேசுவது. இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் பாவமான விடயங்களில் ஈடுபடுவது, அதாவது ஹராமான விடயங்களில் ஈடுபடுவது, போதை பொருட்களை பாவிப்பது, இப்படியான விடயங்களில் ஈடுபடுவதன் மூலமாகவோ, பாவத்தின் வீழ்த்திவிடக்கூடிய வார்த்தைகளை பேசுவதன் மூலமாகவோ அவருடைய கஷ்டத்திலிருந்து அவர் வெற்றி பெற முடியாது. அந்த கஷ்டத்திலிருந்து அவர் மீண்டு விட முடியாது. மாறாக அல்லாஹ்விடம் அவருடைய அனைத்து கஷ்டங்கள், துன்பங்களையும் பொறுப்பு சாட்டி பொறுமையாக இருப்பதன் மூலமாகத்தான் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹுடைய வெற்றியை கிடைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பொறுமையின் மூலமாகவும் அவனை தொழுவதின் மூலமாகவும் அவனிடம் உதவி வேண்டுங்கள். அல்லாஹ்வின் உதவியும் பாதுகாப்பும் இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, எமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படும் போது நாம் அல்லாஹ்விடம் அந்த கஷ்டங்கள், துன்பங்களை பொறுப்பு சாட்டி பொறுமையாக இருப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய உதவியையும் பாதுகாப்பையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.